ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் நாங்கள் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது இது என்னுடைய ஒரு சாட்சியின் நாள். ஏனென்றால் தேவன் இந்த நாட்களில் தான் என்னை மரித்த இடத்திலிருந்து தேவன் உயிர்த்தெழுத செய்தார். தேவன் என்னை மறுபடியும் மீண்டு வர செய்தார். நான் என்றோ மரித்திருப்பேன், ஆனாலும் தேவன் மறுபடியும் என்னை ஜீவன் தந்து மறுபடியும் எனக்கு இன்று வாழ கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விதமாக இந்த நாட்களில் நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாய் என்னுடைய சாட்சியம் பகிர்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தும் விதமாய் இன்று நாம் கூடியிருக்கிறோம். நாம் இந்த நாட்களிலும் ஒரு சில பாடலை பாடி ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நஞ்சு பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி சொல்லி பாடுவோம் என்று அந்த பாடலை படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நஞ்சி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நஞ்சி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். ஜீவன் தந்தனே அன்பு கொண்டேன், பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். ஜீவன் தந்தனே அன்பு கொண்டேன், பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தேன், உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தேன், உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தமே சிந்தினீரேன். சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தமே சிந்தினீரேன். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டேன், எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டேன். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டேன், எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன், உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டேன், உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறேன். புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தமே சிந்தினீரேன். புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தமே ரூற்றினீரேன். சத்திய ஜீவ வார்த்தையாலே மறித்த வாழ்வையே
காத்திருந்தோம் இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டேன் குற்றம் செய்ததாய் மறுத்திருந்தோம் இயேசுவோடு கூட என செய்தேன் கிருபையினாலே ரட்சித்தீரேன் உன்னதங்களில் உட்கார செய்தேன் கிருபையினாலே ரட்சித்தீரேன் உன்னதங்களில் உட்கார செய்தேன் நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஹல்லேலூயா எத்தனை நாவுகள் இருந்தாலும் நம்முடைய தேவனை புகழ பச்சாதே எத்தனை நாவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல பச்சாதே ஏனென்றால் தேவன் நம்மளுக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளும் ஏராளமாய் இருக்கிறது நாம் இதுவரைக்கும் ஜீவனோடு இருப்பதே தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்றும் வேதவசனம் சொல்கிறது ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் குறித்து பார்த்தோம் என்றாலும் ஒவ்வொருவரை குறித்து பார்த்தோம் என்றாலும் நம் நேற்று கண்ட பேரை இன்று காண முடியாது அப்படிப்பட்ட உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நம்மை மறவாத நேசர் மாறாத தகப்பன் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் ஒரு கால் இடராமல் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் எந்த நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காதவன் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறான் சத்ருவின் கையில் நம்மை ஒப்பு கொடுக்காமலும் சத்ருவின் வலையில் நம்மை சிக்க வைக்காமலும் இதுவரைக்கும் நம்மை கிருபையை போட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறான் அவரை நாம் துதித்து பாடும் போதே அவர் நம்மை மகிமைப்படுவான் நம் மூலமாய் மகிமைப்படும் போது நம்மை இன்னும் மகிமைப்படுத்துவான் நம்ம அநேகருக்கு ஒரு சுடரொளி பட்டயமாய் விளங்க தேவன் கிருபை செய்வான் அநேகருக்கு ஒளி தர விளக்காயும் எடுத்து பயன்படுத்துவான் நம் இன்னொரு பாடலை கூட படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே அப்பா நஞ்சியோடு உண்மை துதிக்கிறோம் இந்த நாட்களில் உண்மை நாங்கள் நஞ்சியோடு துதிக்க வந்திருக்கிறோம் என்னை மறவாத நேசரே என்னை மாறாத தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை துதித்து பாட போகிறோம் ஏனென்றால் வருடங்கள் காலங்களாய் நம்மை வலுவாமல் காத்து கொண்டு வந்திருக்கிறான் இத்தனை வருடங்கள் ஆச்சு நம்ம பிறந்து ஒரு நாளும் வலுவாமலும் சத்ரு கையில் விழாமலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நன்றி சொல்லி அவர்களை பாட போகிறோம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்தீரையா வருடங்கள் வழுவாமல் காத்தீரையா உங்கள் கரத்தால் நீர் என்னை தாங்கினேன் உன் சிறகாலே மூடி காத்திட்டேன் உங்கள் கரத்தால் நீர் என்னை தாங்கினேன் உன் சிறகாலே மூடி காத்திட்டேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே என்னாலும் இயேசுவே வாக்குத்தத்தம் தந்தவரே எல்லா வாக்கில் உண்மை
வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனேன் என்று வாக்கு எனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனேன் என்று வாக்கு எனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படினேன், என் துணையாக இருக்கின்றேன். நீரன் பக்கத்தில் நான் பயப்படினேன், என் துணையாக இருக்கின்றேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவாதீரோ நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தம் தந்தவன், அதில் வாக்கில் உண்மை உள்ளவராகவே இருக்கிறான். அவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு தந்தார் என்றால் நிறைவேற்றும் அளவும் நம்மை அவர் கைவிட மாட்டார், அதை விட்டு விலகவும் மாட்டான். அவர் யார் மறந்தாலும் நம்மை மறப்பதில்லை. நம்முடைய பெற்றோர், உற்றோர், உறவினர் யார் மறந்தாலும் நம்மை அவர் மறவாத நேசரால் நம்மோடு கூட இருக்கிறான். அத்தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. தேவன் அப்படிதான் சொல்கிறான். யார் வேணாலும் உன்னை மறக்கட்டும்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை கருவில் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவேன். இதை குறித்து பின்னோக்கி திரும்பி பார்க்காதே, என்னை மட்டும் பார், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று தேவன் என்று உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஏனென்றால் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆயிரங்கள் அவர்களை பார்த்தாலும், கோடி சனமே நம்ம இருந்தாலும், ஆனா அவரை போல ஒரு அழகுள்ளவரை நாம் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை, இனிமேல் பார்க்க போதும் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட அழகுள்ளவர் என்றும் வேதவசனம் சொல்கிறது. அவருடைய அழகை குறித்து வர்ணிச்சு சொல்லுகிறது. அவருடைய தலைமுடி சுறுசுருள் ஆனவர் என்றும் அவரை குறித்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனை இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய காசு பணம் இல்லட்டாலும் அவர் நம்மை நேசிப்பார். நம்ம உச்சார் உறவினர் காசு இவன்ட்டு இருக்கிறார், இவன்ட்டு பொருளாதாரம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்து நேசிப்பவன். ஆனாலும் தேவன் ஒருவர், நம்மை சிருஷ்டித்த ஒருவர் மட்டுமே. காசு பணம் மட்டும் இல்லையா, முகவரியும் உனக்கு இல்லையா, நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மோடு கூட இருந்தேன். ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனை ஒரு உற்சாகத்தோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஆயிரங்களை வேற ஆயிரம் பேரை பார்த்தோம்பா, கோடி ஜனம் பேரை பார்த்தோம். ஆனால் உண்மை போல அழகுள்ளதை நாங்க பார்க்கல, உண்மை போல ஒரு நல்லவரை நான் பார்க்கல, உண்மை போல எனக்கு உதவி செய்யறத நான் பார்க்கல என்று சொல்லி அவரை துதித்து பாடுவோமா? ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு கொத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை
புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுததை நீர் மறக்காயே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாடுததை நீர் மறக்காயே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன், என ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஹல்லேலூயா. ஒரு ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசன பேர் இருந்தாலும் அவரை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அவர் நாம் தேவனை மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டாரும் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஒரு சில நிமிடம் ஆராதிக்க போகிறோம். நாம் இதுவரைக்கும் அவருடைய பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம். நாம் இப்பொழுது தேவனை ஆராதிக்க போகிறோம். துதிக்கு பாத்திர கனத்துக்குரியவர் ஒருவர் மாத்திரமே, அது இயேசுப்பா ஒருவர் மாத்திரமே. இதுவரைக்கும் வழி நடத்தினவன் இன்னுமேலும் வழி நடத்துவார். இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன அதை கொண்டு சேர்ப்பத இருந்தவன் இனிமேலும் கொண்டு சேர்ப்பா. உன்னை கரை சேர்ப்பேன் என்று சொன்னவன் கண்டிப்பாய் கரை சேர்ப்பா. எவ்வளவுதான் புயல் எழும்பினாலும் எவ்வளவுதான் சீச்சம் எழும்பினாலும் அதன் மத்தியிலும் இறையாதே அமைதியாய் இரு என்று சொன்ன தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறான். நம்முடைய பிரச்சனை பார்த்து என்றும் தேவன் சொல்கிறான், நீ இறையாதே அமைதியாய் இரு என்று தேவன் சொல்கிறான். எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடல் போன்ற சீச்சம் எழும்பினாலும் சரி, நம்முடைய படகு தேவன் இருக்கும் போதே எப்படிப்பட்ட சீச்சம் இருந்தாலும் சரி, தேவன் அதை அமைதிப்படுத்தி அதை நம்மை கரை சேர்க்க தேவன் வல்லவராகவே இருக்கிறான். நம்முடைய படகில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய பெருமையை நம்ம கடந்து செல்லலாம். ஆனால் தேவன் நம்முடைய படகில் இருக்கும் போதே அதை நம்ம வலையை கிளியத்தக்கதாய் மீன்களையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை பெருக செய்ய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறார். நம்ம தேவனை பார்த்து சொல்லுவோமா, எங்களை நிரப்புங்க என்று சொல்லுவோமா. இயேசுப்பா, இந்த குறைவுள்ள பாத்திரம்ப்பா நாங்க, நீங்க எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஏனென்றால் நிறைவானவர் வரும்போதே குறைவெல்லாம் அகரும் என்று சொன்னீரப்பா. நீ நிறைவானவர், நீ வரும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீ நிறைவானவர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே ஒரு பாடலை படிப்போமா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆமாப்பா, நிறைவானவர் நீர் வரும்போது எங்களுக்குள்ள குறைவெல்லாம் மாறும் என்று சொன்னீரப்பா. அன்று காண ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தகப்பன் எங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும்படி சொன்னப்பா. ஒரு மாறுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது என்று சொல்லியிருக்கலாம்ப்பா. யாரெல்லாம் ஒன்னால முடியாது என்று புறக்கணித்துக்கலாம்ப்பா. ஆனாலும் எங்களுடைய தேவன் அதையெல்லாம் முடிச்சு வைக்க வல்லவராகவே இருக்கிறாப்பா. நீ தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவன், கடலை இறையாதே அமைதியாய் இருந்து சொன்ன தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறாப்பா. அப்படிப்பட்ட
தேவன் எங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் எங்களை எல்லா காரியத்திலும் ஜெய தந்ததுக்காக உங்க நன்றியப்பா. ஜெய கிறிஸ்துவானவன் எங்களுக்கு முன் செஞ்சேன் போனதான வழியில செவைப்படுத்தினதுக்காக உங்க நன்றியப்பா. நீ எல்லா சின்ன கரடு முரடானதெல்லாம் சமப்படுத்தி விட்டதுக்காக உங்க நன்றியப்பா. இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னேனப்பா. இன்று தேவன் உங்களை பார்த்து நான் சொல்கிறார், இப்ராஹிமே நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், சத்ருன் கையில நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நீ எனக்கு பிரியமான பாத்திரம் அல்லவா என்று தேவன் சொல்கிறார். நீ உன்னை பலவீனன் என்று சொல்லாதே, பலவான் என்று சொல்லேன். ஏனென்றால் நீ பலவீனன் அல்ல, தேவன் உன்னை பலவானாய் மாற்றினார் என்று சொன்னேனப்பா. நீ எங்களை பலவானாய் மாற்றின கிருபை செய்ததற்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவன் எங்கள் இந்த ஆராதனை வேலையிலும் நீ மகிமைப்பட்டதற்காக நன்றியப்பா. நீ சாட்சி வேலைக்காக நாங்கள் கடந்து செல்லப்பா, பிறகு செய்தி வேலைக்காக கடந்து செல்லப்பா. உங்களுடைய நாமம் எங்க மூலமாய் மகிமைப்பட கிருபை செய்ததற்காக நன்றியப்பா. அநேகருக்கு இது பிரோஜனம் மூலமாய் இருக்க கிருபை செய்ததற்காக நன்றியப்பா. அப்படியே நீ ஆராதனை வேலையும் ஆசீர்வதி விட்டதற்காக நன்றி. நாங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்தினால எங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களிலும் நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு. ஏனென்றால் தேவன் என்னை மரித்து மறுபடியும் ஜீவனை தந்தான். நான் எப்பொழுதும் மண்ணுக்குள் மண்ணா பெயர்ப்பேன். இன்று அந்த இடத்தில் செடியெல்லாம் முளைத்திருக்கும். ஆனாலும் தேவன் கிருபியாய் இந்த ஜீவனை தந்து அநேகருக்கு ஒரு பிரோஜனம் உள்ள கருவியாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய சாட்சியை ஒரு சுருக்கமாய் நான் சொல்லி நான் செய்தி விலைக்காக கடந்து செல்வோம். என்னுடைய சாட்சி என்னன்னா, நான் ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். அப்பொழுது கொஞ்சம் பலவீனமா இருந்தது. அப்படி பலவீனமா இருக்கும் போது நான் எங்கள் பெற்றோரெல்லாம் அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். அவை வீம் ஆஸ்பத்திரி கலக்கல இருக்கு, அங்க செஞ்சோம். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது கொஞ்சம் உப்பு சத்து மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். செல்லும் போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து போக போக ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காம அந்த சத்ருன் எல்லாமே வாசலும் அடைக்கப்பட்டு இருந்தனால எங்களுக்கு ஒரு டாக்டர் கண்களின் தயவு கிடைக்காம நான் ரொம்ப போராடிட்டு கொண்டிருந்தேன். அந்த நோயும் குணமாவல. வர வர என் முகம் வீக்கம் கொடுத்துச்சு, வயிறு வீக்கம் கொடுத்துச்சு, மூச்சு விட ரொம்ப சிரமப்படுத்தேன். டாக்டர் எல்லாம் சொன்னாங்க ஒன்னும் ஆகாது, அதெல்லாம் நாங்க கொஞ்சம் 2-3 மாத்திரை தரோம், அதெல்லாம் சாப்பிடுங்க, ஒன்னும் ஆகாது, அது சரியாயிரும் இன்னும் 4 நாள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இருந்து பார்த்தோம், சரியாகல, எங்களையும் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கொஞ்சம் பெரிய ஆள் மூலமா சப்போர்ட் எடுத்து நாங்கள் மறுபடியும் வெளியே வந்தோம். இல்ல நாங்க வெளியே போறோம், நீங்க உடனே சரி வெளியே அப்படின்னு எங்களை எழுதி தந்து எங்களை வெளியே அனுப்பினாங்க. நாங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு செல்ல, எந்த இடத்துல போய் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட அப்படி நாங்க தெரியாம நாங்கள் திக்கி திணறிட்டு இருந்தோம். அப்ப நாங்க வீட்டிலேயே தான் இருந்தோம். கொஞ்ச நாட்கள் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே தான் இருந்தோம். வீட்டுல இருக்கும் போது எனக்கு மூச்சுட ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு சைடு படுத்தாலும் மூச்சு விட முடியும், இன்னொரு சைடு படுத்தா மூச்சு விட முடியாது. ஏன்னா இதை பத்தி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த உப்புச்சத்து என்ன வியாதி எப்படிப்பட்டது, என்ன செய்யும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத நிலைமையில நாங்கள் இருக்கும் போது நாங்கள் அப்படி ஒரு ஆளுமே அதிகமாகவே நாகர்கோயில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆஸ்பத்திரியில ஒரு கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். அப்போ அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நுரையீரல்ல நீர் ஏறி இருக்கு, அதனால நீங்க எப்படியும் இது நாங்க அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே மோரிஸ் மத்தியாஸுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. நம்ம நாகர்கோயில் இருக்கிற மோரிஸ் மத்தியாஸ் ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க முடியாது, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம், இது பிழைச்சா தேவனுடைய சித்தம் அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே ஐசியூல அட்மிட் பண்ணி நுரையீரல்ல இருந்து 3 லிட்டர் தண்ணி வெளியெடுத்தாவ. நம்ம மூச்சு விடுற அந்த குழாயில இருந்து 3 லிட்டர் தண்ணி வெளியெடுத்தாவ. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு தண்ணி எப்படி நுரையீரலுக்குள்ள போச்சு அப்படின்னு. நுரையீரலுக்குள்ள போய் இருக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ எல்லாம் கொஞ்சம் மூச்சோட சிரமமா என்னது லகுவா இருந்துச்சு. அந்த லகுவா இருக்கிற நேரத்துல டாக்டர் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஒரு 10 நாள் இருங்கன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்க ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்தோம். கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. பிறவும் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நாள் சரியா இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும். மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டிய நிபந்தனைக்கு தள்ளப்படும். ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறிவிடும். அப்படி எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும். ரொம்ப மூச்சு நினைச்சுக்கிட்டே என்னால மூச்சை விட முடியாம அப்படி ஆயிடும். மறுபடியும் நாங்கள் ஆஸ்பத்திரி செல்வோம். மறுபடியும் நாங்கள் ஆஸ்பத்திரி செஞ்சு ஒரு 10 நாள் இருப்போம். பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். இப்படியே நாங்கள் செஞ்சு கொண்டும் வருவமா இருக்கும். ஒவ்வொரு காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் இவ்வளவு களவும் மாத்திரை எடுப்பேன். ஒரு கை குத்து களவும் மாத்திரை எடுப்பேன். அவ்வளவு மாத்திரை சாப்பிட்டும் எனக்கு சரியாகவில்லை. அந்த மாத்திரையும் தன்னுடைய வேலையை செய்யவில்லை. அப்படி
இருக்கிற நேரத்துல நாங்க மறுபடியும் மருத்துவமனைக்கு கடந்து சென்றோம். மருத்துவமனைக்கு கடந்து செல்லும் போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி எங்களால் ஒன்றுமே முடியாது, இனிமேல் இந்த வியாதி எங்களால் குணப்படுத்த முடியாது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எல்லாம் செய்து பார்த்து விட்டோம், எங்களால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்று மருத்துவ கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் நாங்கள் சொன்னோம், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க எங்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க. அப்படியே மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. மறுபடியும் எங்களுக்கு மாத்திரை வேற மாத்திரை, ஒவ்வொரு ஆட்டையும் நாங்க ஒவ்வொரு மாசம் மாத்திரையும் 10,000 மேல, ஒவ்வொரு மாத்திரையும் 10,000 ரூபாய்க்கு மேல. ஒரு சில மாத்திரை வெளி மாநிலத்திலிருந்து வர வேண்டியிருக்கும், மதுரை, கோயம்புத்தூர் அப்படின்னு வேற சென்னை அந்தந்த மாநிலத்திலிருந்து வர வேண்டியிருக்க மாத்திரை. அப்படிப்பட்ட மாத்திரை வந்தும், அப்படிப்பட்ட பெரிய நிறைய விலை உயர்ந்த ஊசி வந்தும் அதை செயல்படுத்தவில்லை. ஒவ்வொரு நேரத்துக்கு குளுக்கோஸ் ஏற்றுவேன், குளுக்கோஸ் கூட சேர்த்து கூட மருந்து ஏற்றுவேன். அந்த ஒரு மருந்தின் விலை சின்ன டப்பாக்கும் 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விலையிலும் நாங்க ஓகே, நாங்க இதுலயாடு சரியாதான் அப்படி அந்த மருந்தை ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மருந்து ஏற்றுவேன், அந்த மருந்து ஒரு செயலையும் காமிக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்டேன், மருத்துவரால் கைவிடப்பட்டேன், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, இனி எங்களால் காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். பிறகும் காலில் வேற ஒரு பெரிய கட்டி மாதிரி இருந்துச்சு. டாக்டர் போய் சொல்லும் போது இது ஒரு சலை கட்டி ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஆபரேஷனுக்கு நாங்க ஐசியூக்கு போனோம். ஆபரேஷன் பண்ணும்போது இவ்வளவு பெரிய கிண்ணம் நிறைய அந்த சலை எடுத்தாங்க. பிறகு கொஞ்சம் நடக்க முடிஞ்சிருச்சு. அடுத்தட்டியும் என்னால நடக்க முடியாது, வயசான ஆள் மாதிரி தான், உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, ஒரு சேர்ல உட்கார்ந்தாலும் எந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட பலவீனத்துல நான் தள்ளப்பட்டேன். மனுஷரால் ஒதுக்கப்பட்டோம், எல்லாத்தாலும் புறக்கணிக்கப்பட்டு நாங்கள் ஒரு முக்கில இருந்தோம். அப்படி இருந்த நிலைமையில எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு. என்னால் ஓவர் டோஸ் மாத்திரை சாப்பிட்டனால முடியெல்லாம் கொட்டி போய் எங்களுக்கு தோல்லாம் விரிஞ்சு அப்படி இருந்துச்சு. ஒரு வயசான ஆள் துவச்சம் போல எனக்கு மாறிச்சு. ஒரு முடியுமே தலையில இல்லை. ஆனா இப்போ போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில நான் காமிக்கும் போது சொல்லுவோம், நீ என்ன ஒட்டு முடி வச்சிருக்கியா அப்படின்னு முடியெல்லாம் இழுத்து பார்ப்பாவா. அப்படிப்பட்டு தேவன் இப்போ மாற்றினான். அதனால அப்படி இருக்கும் போது உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திக்க முடியவில்லை. வெளியே செல்லனாலும் பிற உதவி எனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட இருந்த நிலைமையிலும் தேவன் விடுவித்த அந்த சூழ்நிலையிலும். ஆனால் ரொம்ப டாக்டரால கைவிடப்பட்டேன், டாக்டரால் ஒதுக்கப்பட்டேன். இனி என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிடுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். நாங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது நாங்களும் அனுமதி கேட்டு வெளியே வந்தோம். சத்ருவும் போராடிச்சு, சத்ரு போராட்டமும் இருந்தது. உடனே நாங்கள் ஒரு தோவாலை என்கிற ஒரு சர்ச்சில் போய் இருக்கும் போது அந்த சர்ச்சிலும் எங்களை ஒதுக்கி வைத்தாங்க. அந்த சர்ச்சில் இருக்கும் போது எங்களை நாங்க இருக்கும் போது அந்த பாஸ்டர்ல வந்து ஜோம்னாவை நாங்களும் உட்கார்ந்து ஜோம்னோம், ஏசப்பா எப்படியாட எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அளவில் நான் சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு சாப்பாடும் உள்ள இறங்காது, சாப்பாடு கொடுக்கிற நேரத்துல சாப்பாடும் உள்ள இறங்காது. அப்படிப்பட்ட நேரத்துல நான் இருக்கிற நேரத்துல நாங்கள் ஒரு 5 நாள் அந்த சர்ச்சில் இருந்தோம். நாங்களும் விடாப்படியா ஜோம்னி கொண்டு இருந்தோம். எங்க அம்மா எல்லாரும் என்னை சுத்தி கொண்டு ஜோம்னி கொண்டு இருப்பாங்க. எப்படியாடு ஏசப்பா எங்களுக்கு விடுதலை வேணும்னு ஜோம்னி கொண்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல சத்ரு போராடிச்சு, ஒரு இடத்துல டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாவ, இனி இவன் பிழைக்க மாட்டான், இனி அவ்வளவுதான், நீங்க தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னவன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நாங்க எல்லா மருத்துவமனைக்கும் செஞ்சு பார்த்தோம், யாருமே நான் செய்வேன் அப்படின்னு யாருமே சொல்லல. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். எங்களால முடியாது, இனி தூக்கிட்டு போயிடுங்கள் அப்படின்னு கைவிட்டு விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஏசப்பா நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, எங்க உறவினர்கள் கைவிட்டாகணும், மருத்துவர்களை கைவிட்டாகணும், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க என்று எங்கள் பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கண்ணீரோடு ஜெபிச்ச நேரத்திலும் நாங்கள் அந்த சர்ச்சில் உபாச ஜெபம் நடந்துச்சு. உபாச ஜெபம் நடத்திலும் இந்த மத்தியான வேளையில இந்த நேரத்துல இந்த 2:30 மணி நேரத்துல தேவன் எனக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுத்து ஒரு நல்ல உணவு சாப்பிட தேவன் கிருபை செய்தார். அப்போதுதான் 6 மாசத்துக்கு பிறகு உணவை சாப்பிட ஆரம்பிச்சேன். அது தெரியும், தண்ணி குடிச்சாலும் வெளியே போயிரும், உணவு சாப்பிட்டாலும் வெளியே போயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். ஆனாலும் தேவன் அந்த சூழ்நிலையிலும் விடுவித்து அநேகருக்கு இப்போ சாட்சியை நிறுத்தி கொண்டே இருக்கிறான். அநேக இடத்துல சாட்சியை நிறுத்தி கொண்டே இருக்கிறான். இது அதிசயமா கேட்பாங்க, நீங்க என்னை பார்க்கும்போது தெரியாது, நான் உங்களுக்கு அந்த போட்டோ காமிச்சா தெரியும். இப்ப அந்த போட்டோ இல்ல, வருகிற காலத்துல நான் உங்களுக்கு அந்த போட்டோ கண்டிப்பா காமிக்க. அப்படிப்பட்ட இருந்தேன் ஒரு கிழவன் தோற்றத்துல, ஒரு முதியோர் தோற்ற
முதியோர் தோற்றத்துல இருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்திலும் எல்லாரும் கைவிட்டார்கள். தேவன் என்னை கைவிடவில்லை. எங்களுடைய தகப்பன், எங்கள் மாறாத தகப்பன் எங்களை கைவிடவில்லை. எங்க அப்பாவும் சொன்னார்கள், எவ்வளவுதான் செலவானாலும் பாருப்பான், நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், நீங்க எப்படியாடி காப்பாற்றுங்க என்று சொல்லி எங்க அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கெட்டுனாவ. உடனே நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சரியாச்சு. அந்த ஜெபம் பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரி போய் ஒரு 10 நாள் அட்மிட் ஆயிருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு 1 லட்சம் தேவை இருந்தது. 1 லட்சம் கெட்டுனாராம் நாங்களே உங்களுக்கு வெளியே அனுமதிப்போம், இல்லை என்றால் நீங்கள் உள்ளே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க கிட்ட அப்பொழுது 1 ரூபா கூட பைசா கையில இல்ல. எங்கிட்ட துட்டு அப்போ ஒரு காசு கூட எங்களுக்கு கையில இல்ல. நாங்க என்ன செய்ய போறோம், எப்படி இதை கெட்ட போறோம் என்று நாங்க தகைத்து கொண்டிருந்தோம். நாங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தோம். யாருமே நான் தர மாட்டேன், யாருமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒதுக்கி விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் நாங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது தேவன் அந்த தேவையை சந்திச்சார். இந்த நாள் வரைக்கும் அந்த தேவையை சந்தித்தது யார் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட தேவன் அற்புதமாய் அந்த 1 லட்சம் பணம் தேவையும் தேவன் சந்திச்சா. நாங்க அந்த கெட்டுற இடத்துல போய் சொல்லும் போது எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு தான் ஒரு ஆள் கெட்டிட்டு போயிட்டு நீங்க எதுக்கு கெட்டுறேன்னு சொல்லி எங்களை அதிசயமாய் அற்புதமாய் தேவன் அந்த மருத்துவமனையிலும் வழி நடத்தினான். அந்த தேவையும் சந்திச்சு இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையிலும் கைவிடப்பட்டோம், உறவினரால வெறுக்கப்பட்டோம். ஆனாலும் எங்களுடைய தேவன் மகத்துவமான தேவன் எங்களை கைவிடாமலும் விட்டு விலகாமலும் தங்களுடைய கரங்களை பிடித்து ஆரம்பத்திலே கைப்பிடித்த தேவன் முடிவு பருந்தும் வழி நடத்தினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகனே என்று சொன்னவன் அப்படியே தெரிந்து கொண்டு எங்களை இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறான். எங்களை இந்த மனுஷர்கள் கைவிட்டாலும் தேவன் எங்களை கைவிடவில்லை. மனுஷர் எங்களை ஒதுக்கினாலும் தேவன் எங்களை ஒதுக்கவில்லை. நீ எனக்கு பிரியமான பாத்திரம்பா அப்படின்னு சொல்லி தம்முடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு தம்முடைய ஊழியத்தையும் செய்ய வைத்து அநேகருக்கு ஒரு பிரோஜனம் உள்ள கருவியா இருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் பயன்படுத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறான். என்னை குறித்து பார்த்தோம் என்றால் அநேகர் நான் இப்போ இருந்து மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்பேன். நான் புதைத்த இடத்துல என்ன மண்ணு செடியை முளைத்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது தேவன் அந்த சூழ்நிலையெல்லாம் என்னை விடுவித்து அநேகருக்கு பிரோஜனம் உள்ள பாத்திரமாய் இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னும் உங்களையும் பயன்படுத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறான். நீங்க நினைக்கலாம், எனக்கு இது ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு இனி ஒண்ணுமே சிச்சுவேஷன் இல்ல, ஆகுற மாதிரி எனக்கு ஒருமே சிச்சுவேஷன் இல்லை, எனக்கு பண தேவை இருக்கிறது, பொருளாதார தேவை இருக்கிறது, எனக்கு இந்தந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு முக்குல போய் மடங்கி இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், மறுபடியும் அதுக்கு ஜீவன் உண்டாகும், மறுபடியும் உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். நீ எதை குறித்து கலங்கிறாயோ அந்த தேவையெல்லாம் மறுபடியும் சந்திக்கப்படும் என்று சொல்கிறார். ஏனென்றால் எங்கள் தேவையும் சந்திச்சார். எங்களுக்கு என்னென்னலாம் தேவை அந்த நாட்களில் உண்டோ அந்தந்த தேவையெல்லாம் சந்திச்சு லகுவாய் எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தான். நாங்களா பார்க்கும்போது இப்பொழுது நாங்கள திரும்பி யோசிச்சு பார்ப்போம், நாங்களும் அந்த பாதையை கடந்து வந்தோம், நாங்களும் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்தோம் என்று எங்களுக்கு எல்லாம் கண்ணீர் வரும். அந்த காலத்தை சிந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆச்சரியத்தோடு நோக்கி பார்ப்போம், எப்படி இந்த நடந்தது, எப்படி இந்த அற்புதம் நடந்தது, எங்களை தேவன் அற்புதமாய் வழிநடத்தினாரா அப்படின்னு நாங்கள் அற்புதமாய் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஆலயத்தில் 1 நிமிஷம் மணி அடிக்க லேட் ஆயிட்டுனா 7 மணிக்கு அடிப்பாவ, 7:01 ஆயிட்டுனா என்னை குறித்து நினைப்பாங்க. நாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது ஒரு போனா வருது போல, அதனாலதான் இன்னும் ஆலயத்துல மணி அடிக்காம இருக்காவ அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவன் அந்த சூழ்நிலையிலும் அந்த மரித்து போன சிச்சுவேஷன்ல இருந்தும் தேவன் தம்முடைய ஜீவனை தந்து ஜீவ சுவாசத்தை என்மேல் ஊதி மறுபடியும் புது ஜீவனை தந்து இதுவரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அநேகருக்கு ஒரு பிரோஜனம் உள்ள கருவியா எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நான் அநேகருக்கு சாட்சி சொல்லும் போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் எங்களை மகிமைப்படுத்துவான். நான் இந்த நாட்களும் இந்த சாட்சி எதுக்கு சொல்றேன் என்றால், அநேக யூத் அநேக வாலிபருக்கு பிரோஜனமா இருக்கும்படி. ஏனென்றால் 400 வாலிபர் 18 வயசு ஆகுது, ஆனாலும் தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் பயன்படுத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறான். எந்த சிச்சுவேஷனிலும் நீங்கள் கைவிட்டு போயிட கூடாது. யார் கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார், நீங்க தேவனை கைவிட கூடாது. ஆரம்பத்தில் கைப்பிடித்த தேவன் உங்களை முடிவு பரிந்தும் வழிநடத்துவான். உன்னை அங்க அந்த ஸ்தானத்தில் போய் நிறுத்துவேன் என்று சொன்னால் அந்த ஸ்தானத்தில் நிறுத்தும் அளவும் உங்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டான். எனக்கு தேவன் தரிசனம் கொடுத்தேன் என்றால் நீ ஊழியம் செய்வா என்று கொடுத்த தரிசனம் அப்படியே தேவன் இன்று ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். நான் கேட்டேன், இயேசுவா மரித்து போனால் எப்படி நான் ஊழியம் செய்வேன், எப்படி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் கேட்டேன். ஆனாலும் தேவன் இந்த நாட்களில் ஊழியம் செய்வதென்றே தேவன் தெரிந்து கொண்டபடியால் அந்த இடத்தில் நிறுத்தும் அளவும் என்னை கைவிடவில்லை. இதுவரைக்கும் என்னை விட்டு விலகிற தேவனும் அல்ல. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவும் உபத்திரங்கள் வந்தது, ஆனாலும் தேவன் அதிலிருந்தும் விடுவித்தேன். இன்று உங்களை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார்.
இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிற. அநேக விபத்துகள் எனக்கு நேரிட்டது. இந்த வியாதிக்கு பிறகும் அநேக விபத்துகள் நேரிட்டது. சத்ருவானன் எப்படியாடி இவனுடைய ஜீவனை பறித்து போய்கொண்டு நினைத்தான். ஆனாலும் அதை பறித்துக் கொள்ள தேவன் அனுமதியாம ஒரு யோபுக்கு கொடுத்த உபத்திரத்தை கொடுத்த அப்படினாலும் அவருடைய ஜீவனை தொடாதே அப்படி சொன்ன தகப்பன் என்னோட ஜீவனை தொடாதே என்று சொல்லி சத்ருவான் கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்து இதுவரைக்கும் சுக பலன் ஜீவனோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறார். நீங்க நினைக்கிறான் என்னப்பா தம்பி கதை சொல்லுதியா அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் இது கதை இல்ல, உண்மையிலே நடந்த சம்பவம். நீங்க என்ன நேரடினாலும் எடுத்து பேசலாம். என்ன நடந்துச்சு விவரமே எங்க ஊர் ஆள்கள்ட்ட யார்கிட்ட வேணும் கேட்டுக்கிடலாம். யாருனாலும் இதான் சொல்லுவாங்க, இப்படிதான் நடந்துச்சு இவனுக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட தேவன் அற்புதமா என்னை வழிநடத்தினவர் உங்களையும் வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறார். இது கதை இல்ல, நடந்த சம்பவத்தை என்னுடைய வாழ்க்கை சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அநேக சாட்சிகள் உண்டு. ஆனாலும் இன்னும் வருகிற காலத்துல நான் உங்களுக்கு கண்டிப்பாய் சொல்கிறேன், தேவனுடைய நாமம் கண்டிப்பாய் மகிமைப்படும். இப்பொழுது கூட நம்ம ஒரு சில தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா 1ஆம் அதிகாரம். இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை இன்று உங்களுக்கு உண்டாகிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஏசப்பா சொல்கிறார், இன்று நான் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னால் கைவிடப்படவில்லை. மனுஷன் வேணா உன்னை கைவிடலாம், உறவினர் வேணா உன்னை கைவிடலாம், நண்பர் உன்னை கைவிடலாம். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதான், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஏனென்றால் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் இன்னால் இங்க பிறப்பான் என்று தேவனுக்கு தெரியும், இப்படி எல்லாம் வளருவான் என்று தேவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அறிந்த தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டான். தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவன் இன்னும் நேசிக்கிறதான் செய்வ தவிர எந்த தப்புகள் செய்தாலும் வெறுக்க மாட்டார், கைவிட்டுட்டு ஓட மாட்டார். நம்மை ஆரம்பத்தில் நான் எப்பவும் சொல்லுதான், ஆரம்பத்தில் கைப்பிடித்தவன் முடிவு பரிந்தும் வழி நடத்துவான். இடையிலெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான். மனுஷர்கள் நினைக்கலாம் ஒரு தீங்கு நம்மளுக்கு நேரிட்டோன்னே கைவிட்டுட்டு போயிருவார்கள். ஆனாலும் தேவன் ஆரம்பத்தில் கைப்பிடித்தவன் எந்த தீங்கு நேரிட்டாலும் தோளின் மேல் தூக்கி சுமந்து முடிவு பரிந்தும் வழி நடத்துவார். நம்ம இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தோம் என்றாலும் அவர்கள் ஆரம்பத்தில் கைப்பிடித்த தேவன் நான் உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லும் அளவும் அவர்களை கைவிடவில்லை, விட்டு விலகவும் இல்லை. அவர்களை தோளின் மேல தூக்கி சுமந்து அந்த வனாந்திரமான பாதையிலும் வழி நடத்தி அவர்களை அந்த கானான் தேசத்தில் சேர்க்கும் அளவும் கைவிடவில்லை, அவர்களை விட்டு விலகவும் இல்லை. அவர்கள் என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையெல்லாம் சந்தித்து வழி நடத்தினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பஞ்சமான வாழ்க்கையா இருக்கட்டும், தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னால் அந்த பஞ்ச காலத்திலும் நடத்துவான். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிட மாட்டான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய இன்னலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துக்கமான நேரமா இருக்கட்டும், நம்மை கைவிட மாட்டான். ஏனென்றால் நம்முடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவான். நம்முடைய கவலை கஷ்டம் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்ற தேவன் வல்லவராகவே இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாய் கைவிட மாட்டார். கரம் பிடித்தவன் முடிவு பரிந்தும் வழி நடத்துவான். ஏனென்றால் நம் தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொன்னார். அப்படியே நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறான். நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னான். யாருக்கும் தெரியாது எப்படி உருவாக்குறாவ, எப்படி பேர் சொல்லி அழைத்ததுக்காக. ஆனாலும் தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுதவ பேர் சொல்லி அழைத்து அறிந்தவன் முடிவு பரிந்தும் வழி நடத்துவார். இப்ப யோசேப்பை குறித்து பார்த்தோம் என்றாலும் அவனை குறித்து அநேக தரிசனம் தேவன் கொடுத்தான். ஆனால் அந்த தரிசனம் எல்லாமே வீணாய் போகவில்லை, ஒன்றுமே வெறுமையா மண்ணுக்கு திரும்பவில்லை. அவனுக்கு கிடைச்ச தரிசனம் எல்லாமே நிறைவேறினது. குறிப்பிட்ட காலம் வந்தது, குறிப்பிட்ட நேரம் வந்தது. தேவன் அவனை ராஜாவாய் உயர்த்தி அவன் கொடுத்த தரிசனத்தையும் நிறைவேற்றான். அந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்
கொடுத்தார் என்றால் அது நிறைவேற்றும் அளவும் உங்களை கைவிட மாட்டான், விட்டு விலக மாட்டார். உன்னை நான் அந்த வாக்குத்தத்தின்படி நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்து அந்த வாக்குத்தத்தம் என்னதோ நான் உனக்கு முன்பாக செஞ்சு கோணலான வழிவை செவைப்படுத்துவேன் என்று சொன்னால் அப்படியே அந்த பாதையெல்லாம் செவைப்படுத்தி நமக்கு வழிநடத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறான். இல்ல உனக்கு நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாய் கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடித்து அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் வாக்கு கொடுத்தான், வாக்கு மாறாதவே இருக்கிறான். நம்மளுக்கு தேவன் சொல்லி இருக்கிறான், என்னுடைய வார்த்தை ஒன்றும் வீணாய் என்னிடத்தில் திரும்புவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. அது வெறுமையாய் மண்ணுக்கு திரும்பாது என்று சொல்லி இருக்கிறது. ஒன்று 30, 60, 100 பலன் கொடுக்குமே தவிர வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வெறுமையாய் அவரிடத்தில் வாக்குத்தத்தம் ஒன்றுமே வீணாய் போகாது. நம்முடைய வார்த்தையிலும் வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறான். ஒரு கூட தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தேவன் நம்மை வழிநடத்தவும் வல்லவராகவே இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத தகப்பன், எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாத தகப்பன். ஆரம்பத்தில் கைப்பிடித்தால் முடிவு பறிந்து வழிநடத்துவான். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் கண்டிப்பா தெரிந்து கொண்டவன் அதை தெரிந்து கொண்ட நோக்கத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவான். அந்த நோக்கம் என்னதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அளவும் நம்மை கை விடுகிற தேவனும் அல்ல, அதை குறித்து மனஸ்தாபப்படுற தேவனும் அல்ல, நம்மை விட்டு விலகுற தேவனும் அல்ல. எந்த மரத்தில் கனி இருக்கிறதோ அந்த மரத்துக்கு தான் அடி உள்ளோம். நம்ம இடத்தில் கனி உள்ளது என்றால் நம்ம இடத்துக்கு தேவன் அநேக உபத்திரத்தை தருவார். எந்த இடத்துல செழிப்பு உள்ளதோ அந்த இடத்துல தான் கண்டிப்பா தேவன் இருப்பார். ஏனென்றால் அந்த செழிப்பு நமக்கு தர தேவன் வல்லவராகவே இருக்கிறார். எந்த வனாந்தர சூழலாய் இருந்தாலும் அதை செழிப்பாய் மாற்றிய தேவன் வல்லவராகவே இருக்கிறார். எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அந்த இக்கட்டில் இருந்தாலும் விடுவித்து நம்முடைய ராஜாவாய் உயர்த்த தேவன் வல்லவராகவே இருக்கிறார். சாம்பலையும் சிங்காரமாய் மாற்றிய தேவன் வல்லவராகவே இருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாய் தேவன் சிங்காரத்தையும் கொடுப்பான். அந்த ஆடு மேய்த்த தாவீதையும் அரசனாய் மாற்ற முடியும் என்றால் நம்மை ஒதுக்கப்பட்ட நம்மை அநேக புகழத்தக்கதாய் மாற்ற கண்டிப்பாய் முடியும். தேவன் குறித்த காலத்துக்கு குறித்த நேரத்துக்கு கண்டிப்பாய் தேவன் உயர்த்துவார். அந்த வேலைக்காய் காத்திரு என்று தேவன் சொல்கிறான். அவருடைய வேலைக்காய் காத்திருக்கும் போதே அவருடைய வேலை செம்மையாய் வழிநடத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறான். நாம் ஒரு ரூட் போட்டார் தேவன் அதெல்லாம் மாற்றி அவருடைய வழியில் கொண்டு செல்லும் போது அது மேன்மையும் செம்மையுமாய் இருக்கும். அதில் ஒன்றுமே குறைவு இருக்காது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன்டே நாம் கேட்போமா? நம்முடைய வாக்குத்தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறான். நம்மை ஒரு கூட தலையில் தாழ்த்தி ஜெபிப்போமா? ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. கோணலான வழியும் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் உங்களுடையவப்பா. நாங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவன், எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும் அளவும் எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா. கைவிடாத தகப்பன், எங்களை வழிநடத்துற தகப்பன், நீர் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோமப்பா. இதை கேட்கிறவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவர்களை கைவிடாமலும் விட்டு விலகாமலும் அவர்களை ஆரம்பத்தில் கைப்பிடித்தவன் முடிவு பரிந்தும் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு விடாமலும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறபடி காத்துடன் எடுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் கட்டிடுறோம்ப்பா. எந்த வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்தீரோ அதை ஏற்ற காலத்தில் நீர் நிறைவேற்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற யாவரும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டதுக்காக நன்றியப்பா. அப்படியே நீ ஏற்றுக்குள்ள கிருபை செய்ததுக்கா நன்றியப்பா. இதை பார்த்த யாவரும் ஆசிரியப்பட்டதுக்கா நன்றியப்பா. இந்த சாட்சியை கேட்கிற யாவருக்கும் பிரோஜனமா இருக்க கிருபை செய்ததுக்கா நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து விட்டதுக்கா நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.